தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து கொடுத்து கணவரை கொலை செய்ததாக மனைவியையும் அவரது ஆண் நண்பரையும் போலீசார் கைது செய்தனர். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தாண்டா ஊற்றுனேன். மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நீண்டுருச்சு. அதனால அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துட்டோமான்னு கேட்குறேன். தற்போது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் குருபிரசாத். குருபிரசாத், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள கீரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ரசூல் தனியார் நிறுவனத்திலிருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருடைய மனைவி அபூபி. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். கடந்த சில தினத்துக்கு முன்பு ரசூலுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்படுறதா சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். அப்போது அவரது ரத்த மாதிரியை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது அதில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பது தெரிய வந்தது. இதனால் ரசூலுக்கு அவரது மனைவி மீது சந்தேகம் ஏற்படுது. அடுத்த தனது உருவக்கார பெண் மூலியமாக மனைவியின் செல்போனில் உள்ள வாட்ஸ்அப்பை பார்க்கவும் என்று கூறியுள்ளார். அப்போது செல்போனை நோட்டமிட்டதில் அவருடைய மனைவி அந்த பகுதியில் உள்ள சலூன் கடை வைத்து நடத்தி வரும் லோகேஸ்வரன் என்பவருக்கு அனுப்பியுள்ள ஆடியோ பதிவு கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த பதிவில் நீங்கள் கொடுத்த பூச்சிக்கொல்லி மருந்து முதலில் மாதுளப்பழம் ஜூஸ்ல கலந்து கொடுத்தேன். அதை எனது கணவர் குடிக்கவில்லை என்றும் தெரிவித்ததாகவும், பின்பு உணவில் கலந்து தனது கணவருக்கு கொடுத்துள்ளேன் என்று அமுபி லோகேஸ்வரனுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய ஆடியோ தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அபூபி மீது அரூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு மற்றும் அவருடைய கள்ளக்காவலன் லோகேஸ்வரன் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில சேலத்திலிருந்து ரசூல் அரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை சேர்க்கப்பட்டார். மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். மேலும் உணவில் விஷம் கலந்து தெரியாமல் தனது இரு குழந்தைகளுக்கும் உணவாக ஊட்டிய நிலையில தற்போது இரு குழந்தைகளுமே தனியார் மருத்துவத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது